உலகெங்கும் உள்ள எஸ்என் சாஸ்டர் 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். மார்கழி மாதம்னாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம். ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனை அடைந்தார். அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க. முன்னாடி காலத்துல திருமணம் ஆகாத பெண்கள் பிரம்ம முகத்தில் ஏஞ்சி அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர், மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோலம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம். இந்த மார்கழி மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காற்றை போல மிக வேகமாகவும் சுறுசுறுப்புடன் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றதுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மார்கழி மாத பலன் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா காலையில ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகத்தோட இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மிதுன ராசிக்காரங்கன்னா ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறாங்க தான் மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. நிறைய பேர் என்னக்கா கடகத்தை ஒட்டுன மிதுன ராசி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா சோம்பேறிங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள்னாவே சுறுசுறுப்பின் சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்களை. ஏன்னா இவங்களோட அந்த அவசரம், அந்த பரபரப்பே பார்த்தீங்கன்னா இவங்கள சமுதாயத்தை அது சரியான இடத்துல இருக்கும் போது அது இவங்களுக்கு நல்லதையும் கொடுத்தது. அதே ஒரு விஷயத்துல குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஏன்னா 6 மணி 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி இவங்க லைட்டை போட்டு உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் எந்திரிப்பாங்க. இவங்க பண்ணக்கூடிய விஷயமே இவங்களோட குடும்பத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்திடும். ஸோ இவங்களுடைய செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கை துணைக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனாலேயே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். ஸோ அதனால கொஞ்சம் சூழ்நிலைகளும் புரிந்து செயல்பட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்த காலகட்டம் மாதிரி சில பேருக்கு நிறைய மருத்துவ விஷயங்கள், மருத்துவ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். குறிப்பாக என்னன்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அந்த மனநோய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். தூக்கமின்மையால நிறைய பேருக்கு மனம் பிரச்சனையினால நிறைய ஹார்மோனல் இன்பேலன்ஸிங் ஏற்பட்டு அதனால நிறைய உபாதைகள், ஸ்கின் அலர்ஜிஸு இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. சரிங்களா? ஸோ அதுவும் என்னன்னாக்கா இந்த பாதி மாசத்துக்கு அப்புறமா 30ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பண்றது ஏது பண்றது தடுமாற்றத்திலே இருந்திருப்பீங்க, அது எல்லாமே மாறப்போகிறது. ஸோ அரசு சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், வேலைக்கு போறாங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலில் கிடைக்கும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா அரசு கிட்ட இருந்து ஆதாய உதவிகள் ஏதாவது போட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள்ல இப்போ கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வீடு கட்டுவதற்கு அந்த பிளான் அப்ரூவல் போட்டிருப்பாங்க, அந்த பிளான் வராமல் இருந்திருக்கும், அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொல்ல முடியும். ஸோ மேலும் என்னன்னாக்கா நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷர் இந்த காலத்தில் இருக்கும். வேலையில ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். வேலையோடைய அதிகமான வேலை பலு கொடுத்துருவாங்க. எல்லாம் நிறைய விஷயம் மற்றவங்க பார்க்க வேண்டிய வேலையும் உங்க கையில கொடுத்துருவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஆனா அதுக்கான பலன் இவ்வளவு நாள் கிடைச்சிருந்திருக்காது. அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காலத்துல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்டல் கிடைக்கும், நிறைய உங்களோட மேல் அதிகாரியின் ஒத்துழைப்பு இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் அந்த ஒத்துழைப்பு இருந்திருக்காது. உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கும் உங்க மேனேஜருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒன்று சொல்றதை அவர் மாற்றி சொல்லுவாரு, இல்லை அவரு சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இப்படி என்ற ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கும். அந்த விஷயம் எல்லாமே மாறி இப்போ ஒருமித்த கருத்துக்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பார்வை உங்க மேல விழுறதுனால நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துல நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிச்சிடும். குறிப்பா அரசியல்வாதிகள்லாம் இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு உயர் பொறுப்புல இருக்கவங்கள போய் சந்திப்பாங்க. பொறுப்பில் இருக்கவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. நிறைய பேர் எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரியான
கட்சிகள்ல சில பேர் பதவிகள் எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்துல பதவி வந்து கிடைக்கும். பொறுப்புகள் எல்லாமே இருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலை தொழிலா செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள்ல நீங்க முன்னிலைப்படுத்தப்படுவீங்க. எதிர்பார்த்த அந்த லாபம், மன மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். சில விஷயங்கள் நிறைய பேருக்கு எனக்கு அந்த வாகன கடன் ஏதாவது ஒன்று ஏற்படும். வண்டி வாங்குறதுக்காக ஏதோ ஒரு சிறிய வாகன கடன் ஏற்பட்டிருக்கும். ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டின விஷயத்துல இந்த காலத்துல கிரகப்பிரவேசம் செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் எல்லாமே நடக்கும். அந்த வீடு விஷயங்களுக்கான சில உதவிகள், இந்த பர்மிஷன் வாங்குறது, இல்லை இபி கிடைக்கிறது, நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம். இந்த காலத்துல வீட்டுக்காக அந்த இபி கனெக்ஷனு வாங்குறது. குறிப்பா நிறைய பேர் இந்த காலத்துல தென்மேற்கு பகுதியில் இருக்க வீட்டில் இருக்க தென்மேற்கு பகுதியில சரி பண்ணுவாங்க. தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஆசைப்பட்ட நிறைய பொருட்களை வாங்குவாங்க. ஆசைப்பட்ட பொருள் வாங்குறது, அதுவும் என்னென்னக்கு நிறைய உயர்ந்த லக்ஸரி பொருள், தங்கம் வாங்குவாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காலத்தில் பணம் என்பது கையில தங்காது, அவ்வளோதான். ஏதாவது பணம் என்பது பொருளாக மாறிவிடும். ஸோ அது ஒன்று வெஹிக்கிளா இருக்கலாம், இல்லை நிறைய பேர் இடமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் வாங்குவாங்க. நிறைய பேர் வீடாக இருந்தாங்கன்னா நிறைய பேர் வாசலை டெக்கரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெட்ரூமை வந்து சீர் பண்ணுவாங்க. பெட்ரூமை அலங்கரிப்பது, பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைட்டு மாத்துறது. இந்த காலத்தில் லைட்டு வந்து நல்லா பளிச்சுன்னு லைட்டை மாற்றுவாங்க. ஏன்னா இருட்ட அந்த பெட்ரூம் இந்த காலகட்டத்தில் வெளிச்சத்தை தரக்கூடியதாக மாறும். இல்லைன்னா நிறைய பேர் கர்டன்ஸ் மாற்றுவாங்க. இது மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க வீட்டில் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு தயாராக உள்ளது. என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். வேலை சுமை, நிறைய பெண்டிங் ஒர்க், பழைய விஷயங்களால ஏற்பட்ட அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வரும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஷிப்புக்குள்ள இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். ரிஷபராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இருந்தால் பார்ட்னர்ஷிப்பு ஒரு அழுத்தமாக மாறும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அந்த ஷேர் பண்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கருத்து வேறுபாடு வந்து பார்ட்னர்ஷிப்பே பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில். அதனால என்னன்னாக்கா தொழிலில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும். ஏன்னா பார்ட்னர்ஷிப்பே இந்த காலத்தில் பிரேக் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா இந்த காலத்தில் நிறைய ஒத்துழைப்புகள் இருக்கும். நிறைய பேர் வெளியூர் பயணங்கள் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் அமையும். அதுவும் என்னன்னாக்கா நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் போவாங்க. அப்படி இல்லை என்றால் மனம் விரும்பி இந்த சிவ ஆலயங்களை போய் வழிபாடு செய்வதற்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஏன்னா நியூ இயரும் இந்த காலகட்டத்தில் வர்றதுனால நிறைய கண்டிப்பாக ஏதோ ஒரு ரெசார்ட்டு இல்லை நியூ இயரை கொண்டாடுவதற்காக எங்கேயாவது ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களும் கண்டிப்பாக போட தான் போகிறீங்க. ஸோ அந்த பயணத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு அதில் ஒரு சிறு சிறு இடையூறுகள் வரும், சரிங்களா? அந்த இடையூறுகளை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா போகும்போது ஒரு பைக்கில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வரும், சரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நம்ம வாழ்க்கை பிறந்ததே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சரி பண்ண மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், நான் வந்து அவன் இவன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இல்லாமல் உங்களை நீங்கள் சரி செய்வதற்காக பிறந்திருக்கீங்க என்றதை மட்டும் புரிஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இருக்கக்கூடிய சில நிறை குறைகளை சீர் செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.